ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஏஜே ஸ்ரீகாந்த். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீக்கெண்ட் எதுவுமே நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ரைடுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமாக எனக்கும் ஐடியா இல்லை. இப்போ நான் கௌதம்னு ஒரு கேரக்டரை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். போய் கௌதமை பிக்கப் பண்ணதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும் எங்கே போகணுன்ட்டு. காலங்காத்தால எங்கே ரைடு போகிறோன்னே தெரியாமல் நான் பாட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். போவோம் எங்கேயாச்சும் பிளான் பண்ணிட்டு. காய்ஸ், என்னோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஏன்னா கிளைமேட் சேஞ்சில் வந்து எனக்கு த்ரோட்டில் பயங்கரமாக பெயின் ஆகுது. சரியாக பேசவும் முடியல. என்னோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் வருவார்ல, தொண்டையில் ஆப்ரேஷன், அந்த மாதிரி தான் இருக்கு. பத்தாவதுக்கு குளிர் பயங்கரமாக போட்டு தாக்குதுங்க. எனக்கு தெரியும் இப்போ வந்து குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் ஃபுல்லாக அதுக்கு தயாராக ரெடி ஆகிட்டு ஜாக்கெட்லாம் போட்டு தான் வந்தேன். இருந்தாலுமே குளிர் பயங்கரமாக இருக்குங்க. ஹீரோ 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 அகில புலக சூப்பர் ஸ்டார் யாரு? எனக்கு தெரியாதுங்க, அதை பற்றி அது தெரியாது, சாரி. எங்கே போகலாம்? லெட்ஸ் கோண்ணா. அங்கதான். எங்கே? ராஜஸ்தானா? ராஜஸ்தானா? அந்த இடம் எந்த இடம்? வில்லா பேலஸ், இது இருந்துச்சு, சிட்டி பேலஸ். அவ்வளோலாம் எதுக்கு போயிட்டு பேசாமல் லடாக் போகலாம் வண்டி எடுத்துட்டு. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? காய்ஸ், நாங்கள் ரைடு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் எங்கே போகிறதுன்ட்டு தெரியாமல் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கோம். கௌதம், எங்கே போகலாம் சொல்லு. ஆப் போடுங்க. இங்கிருந்து ஹெச்டிஎஃப்சி நல்ல வீடியோ வரும், கிளிப் எடுத்துக்கலாம். ஹெச்டிஎஃப்சியா? ஹெச்டிஎஃப்சி போகிறதுக்கான எப்படி ரெடி ஆகிட்டு வந்துருங்க. சரி, நீ எங்கே போகணுன்னு மட்டும் இப்போ பிளான். அங்கே தான் ராஜஸ்தான். என்னது நான் என்ன சொல்கிறேன்னா, ராஜஸ்தான்லாம் வேணாம். கேளு நீ. இவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும். சரி கௌதம், லடாக் போகலாம். போலாமா? போகலாம். போகிற வழியில் எங்கேயா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். காய்ஸ், இன்னைக்கு சண்டே ரைடு. நான் ஒரு 30 கிலோமீட்டர் ரைடு பிளான் பண்ணிட்டு வந்தேன். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் பசங்களோட பிளான்லாம் இப்படி தாங்க இருக்கும். திடீர்னு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே போய் சேருவோன்னு தெரியாது. நம்ம ராஜஸ்தான் கிளம்பி போகிறதுக்கு முழுக்க காரணம் இவர் தான். நன்றி. பார்த்தீங்களா, நம்மளால உங்களுக்கு சேனலுக்கு ப்ளாக் வரும்போது, வீடியோ வரும்போது. நல்ல இடம். பரவாயில்லைங்க, போயிட்டு பார்க்கலாம் என்னதான் இருக்குன்ட்டு. ரொம்ப ஆசைப்படுறான் பையன் வேற. ஏதாச்சும் நல்லா தான் தெரியும் நம்மளுக்கு. நல்லாதா தெரியுமா? உங்களுக்கு பொண்ணு போகிறதுப்பா, அது நல்லா தான் இருக்குது. போன மாட்டிடுறதுல சுத்து. என்ன கண்ணு இது, சுத்துறதுக்கு சத்து இல்லையா உனக்கு? எத்தனை நாள் ஆச்சு அது கழட்டி? கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி ஆகும்? இல்ல என்னாலே முடியல. கலைக்கிறீங்க. Hey, I've seen this one. This is a classic. இப்படி வச்சு வீடியோ எடுக்கணும்னா 90-60 90-50 வச்சு என்ன டீம் என்ன மேட்ச் 360 வருமா வராது? அதுல லிட்டரலா அந்த இடத்தோட பேர் கூட எனக்கு தெரியாது. பேர் இங்க பாத்தீங்களா, இவருக்கு தெரியாது. நான் தான் கூட்டு போறேன். இப்ப நான் ஒரு எங்க கூட்டு போட்டு போறேன்னு மட்டும் நீங்க பாருங்க. இப்ப நம்ம அங்க போய் உங்களுக்கு காட்டு போறோம். அந்த நீங்க பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட போறீங்க. கௌதம்னா நேஷனல் இல்ல, இன்டர்நேஷனல். புஷ்பா கேஜிஎஃப் புஷ்பாவும் ஒன்ன மாதிரி நானும் தம்பி, முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்பயே வந்து என்னோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. நான் ரைடு முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவேன். ஆப்பிள் ஏதோ ஆகுது, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஓகே காய்ஸ், போ நான் vlog உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். வாங்க பழகலாம். லோக்கல் ரைடு போறோம்னு பிளான் பண்ணிட்டு நாங்கள் இப்போ திடீர்னு கிளம்பி ராஜஸ்தான் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜஸ்தானில் ஒரு பேலஸ் இருக்கு. அந்த பேலஸுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ லாங்குன்னு பார்த்தீங்கன்னா 155 கிலோமீட்டர்ஸ். 3.25 மணி நேரம் காட்டுது இதில் மேப்பில்.
அங்கே போகிற வழியில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு போய் சேர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆயிரும். இப்போ நாங்கள் எங்களோட ரைடு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. டெல்லி முனீர்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். காய்ஸ் வியூ பார்த்தீங்களா? இந்த வழியாக தாங்க நான் டெய்லி காலேஜ் போயிட்டு இருந்தேன். சாரி, வாய் கொஞ்சம் கலருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து ஆர்மி ஏரியா, ஆர்மி கேம்ப் சம்திங் லைக் தட். அது மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்கு. ஃபுல்லாக பார்க்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே அந்த பேர் என்ன சொல்கிறது, அந்த முள்ளு செடி, ஃபுல்லாக அந்த செடிங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆர்மி ஏரியா தாங்க. சூரியன் இந்த சைடு இருந்து வருது, சூப்பராக இருக்குங்க. ஃபுல் கர்தோ காய்ஸ். ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தோம், டீ மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் ரைடு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் வந்து அல்வார்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே வந்து அல்வார் சிட்டி பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் இருக்குது. அங்கே வந்து மியூசியம் ப்ளஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இன்னும் பாயிண்ட் எடுத்துக்கொடு, பிட் எடுத்துக்கொடு. அது வந்து ஒரு அங்கே அந்த ஸ்திரீ மூவி பார்த்துருப்பீங்க ஹிந்தியில். அது ஹிந்தி படம், இது வந்து தமிழ் ஆடியன்ஸ். அவருக்கு தெரிஞ்சிடும் தமிழ். அவங்க யாராவது தமிழ்காரங்க வந்து சுற்றி பார்க்கணும்னு அவங்க வாங்கி காட்டுறோம். அங்கே என்னன்னா ஒரு பேயின்னு ஒன்று இருக்கு, நிஜமாலும் இருக்கு, சீரியஸா உண்மையான ஸ்டோரி. நம்ம கௌதம் இப்படி தான் உருட்டிட்டு இருப்பான், நீங்கள் கண்டுக்காதீங்க. என்ன மர்மம் இருக்கு, என்ன மாயம் இருக்குதோ கண்டுபிடிக்கும். இன்னும் என்ன 120 கிலோமீட்டர் இருக்கும். 120 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கு. வெற்றிகரமாக போயிடும். தெரியும் காய்ஸ், எனக்கு பசிக்குது காய்ஸ். பசியில இப்பதான் சொன்ன மறந்துடணும்னு. கௌதம கேட்டா பசி இல்லைங்கிறான். போற வழியில சாப்பிட்டு போயிடலாமா? ரொம்ப பசிக்குதா? வேறு நம்பல. டீல யாருக்காச்சும் வயிறு நம்புமா? எனக்கு டீல பசி மறந்துடும். எனக்கு நான் எப்பயிலேருந்து நான் ஜிம் போக ஆரம்பிச்சுன்னா எனக்கு வந்து அப்ப நிறைய பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜிம் வேற போகிறாரு. ஆமா, தலைவன் வந்து திடீர்னு மனசு வந்தா ஜிம் போவாரு, திடீர்னு மனசு வரலன்னா ஜிம் விட்டுருவாரு. ஓகே காய்ஸ், ரொம்ப பேசி நான் போர் அடிக்க விரும்பல. நம்ம போக போக கண்டினியூ பண்ணுவோம் vlog. அங்க என்ன மாயம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் இடைவேளைக்கு பிறகு சொல்லு காய்ஸ். அன்வர் பேலஸ் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்கு. 2 மணி நேரம் காட்டுது. அப்படின்னா ஒரு 12 மணி பக்கம் போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் வெரைட்டி ஓட்டணும்னா சீக்கிரமும் போய் சேர்ந்துடலாம். இந்த ரைடே திடீர் பிளான் தாங்க. எனக்குமே அந்த இடத்துல வந்து என்ன இருக்குங்கிறது வந்து பெருசா இந்த ஐடியாவும் இல்லை. நான் சும்மா போட்டோ மட்டும்தான் பார்த்தேன். It's not a game, it's a rich thing. ஐயோ, போட்டுடலாமா? யாரை போட போற? போடணும்னா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் போயிட்டு வரணுங்க. காய்ஸ், அந்த பேலஸ் இன்னும் எவ்வளோ லாங்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தூரம். இன்னும் நாங்கள் அப்படியே வர வழியில் இங்கே கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் பார்த்தோம். அதனால் இங்கே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நின்று இருக்கோம். அப்புறம் கௌதம் வாங்க பழகலாம். என் வாய்ஸ் ரொம்ப கொடூரமாக மாறிட்டு இருக்கு காய்ஸ். இந்த கிளைமேட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வியூ செம்மையாக இருக்குது காய்ஸ். நான் உங்களை ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், வரும்போதே சேவ் பேட்டரி போட்டுருக்கணும். எந்த கூட இப்போ 87 வரைக்கும் இருக்குது. சரி கௌதம், அடுத்த ரைடு எங்கே போகலாம்? அடுத்த ரைடு நம்ம போகிறது மதுரா. பசிக்குது காய்ஸ், எனக்கு பசி ஒரு மாதிரி பசி மயக்கமாக இருக்குது. உனக்கு பசிக்கவே பசிக்காதா கௌதம்? எனக்கு எப்போ ஒரு ட்ரிப்புன்னு போட்டோன்னா அந்த பசி கிசி எல்லாம் வருது. அதான் நேற்று நைட்டுலேருந்து பையன் என்னை கன்வின்ஸ் பண்ணுறான், ப்ரோ அங்கே போகலாம் ப்ரோ, ராஜஸ்தான் போகலாம் ப்ரோ. நான் வந்து சொல்கிறேன், கௌதம் இப்போ இங்கே பாரு, இது வந்து நான் பெருசாக பாகுபலி பட்ஜெட்டுக்கெல்லாம் நான் பிளான் பண்ணல. ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு சின்ன ரைடு அப்படியே வீக்கெண்டில் போயிட்டு வரலாம் தான் நான் சொன்னேன். அப்படின்னு கௌதம் வந்துட்டு காலையில் வந்ததுக்கப்புறம் என்னை விடவே இல்லை. ப்ரோ போகலாம் ப்ரோ
ராஜஸ்தான் போல ஒரு டைம் முடிவு எடுத்துட்டேன் ஏன் அப்போ பேச்சு வந்து- நானே கேட்க மாட்டேன். அப்போ வந்து எனக்கு நான் வந்து ஒரு பச்சை குழந்தைய பார்த்தேன் கௌதமோட முகத்துல. ஒரு பச்சை அது சின்ன சின்ன லோக்கல் இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? போறது முடிவு ஆயிடுச்சுன்னா ஒரு கரெக்டா ஆனா போயிடலாம். கௌதம் உன்னை வந்து ஒரு விஷயத்துல வந்து நான் பாராட்டலாம். ஏன்னா நம்ம பசங்கள்ல வந்து நான் நிறைய பிளான்லாம் பண்ணியிருக்கேன். பிளான் கெடுக்கிறதுக்குனே தான் முக்காவாசி பேர் இருக்கானுங்க. ஆனா கௌதம் ஒரு பிளான் பண்ணிட்டா நம்ம வந்து முடிச்சிடுவாரு கௌதம். அந்த விஷயத்துல நான் உன்னை பாராட்டுறேன். உனக்கு நான் வந்து விருது கொடுக்குறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட் அஜய் ஒருத்தன் இருக்கான். குடிகாரன் பேச்சு கூட கேட்டுடலாம். ஆனா அவன் பேச்சு கேட்கறது நம்ப முடியாது. நீங்க நைட்டு ஃபோன் பண்ணீங்கன்னா கிளம்பலாம்டா போலாம்டா அஜய் கிளம்பலாம்டா போலாம்டா கண்டிப்பாடா பிளான் கன்ஃபார்ம்டா. நீங்க காலையில எந்திரிச்சு போய் அவங்க வீட்டு முன்னாடி நின்னீங்கன்னா டேய் இல்லடா நான் வரலடா எனக்கு முட்டி வலிக்குதுடா என்னால முடியாதுடா. அஜய் பாய் வரமாட்டாரு, யோசிப்பாரு. கஸ்டமர் சப்ஸ்கிரைப் கிட்ட கேட்கலாம். நம்ம தப்பா தப்பா பேசுறீங்க நீங்க. தப்பா பேசாத கௌதம். நம்ம ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ ஆயிரும். கூகுள் மேப் நம்மள ஏதோ ஊருக்குள்ள வயலுக்குள்ள இருந்து கூட்டிட்டு போகுது. ஆனா நான் மஜாவா இருக்கு guys. இந்த ரோடு எல்லாம் ஆஃப் ரோடிங் தான். கௌதம் வந்ததுல இருந்து guys, கௌதம் வந்து பேய் பார்க்கணும். நான் வீட்டுல எல்லாம் கன்ஃபார்மா இருக்கு. இப்போ ஒரு பேலஸுக்கு போறோன்னே ப்ரோ அங்க கண்டிப்பா பேய் இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு ஊருக்குள்ள இருந்து வரோம் ப்ரோ இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேய் கண்டிப்பா பேய்ங்க இருக்கும் ப்ரோ. கௌதமுக்கு பேய் மேல இப்படி ஒரு காதலா? ஆனா சூப்பரா இருக்கு guys. இங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. சைடுல பாத்தீங்கன்னா இது ஏதோ கடுகு கீரை சம்திங் ஏதோ என்னமோ சொல்லுவாங்க. அந்த கடுகு கீரை தான் இந்த கீரை தான் இங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த எல்லோ விஷயம் ஒரு பூ இருக்கு. அது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு guys. கோயில் பாருங்க. இது என்ன கௌதம், இது என்ன கோயில் தெரியுதா? என்ன கோயில் சொல்லு பார்க்கலாம். பரவாயில்ல கௌதம் ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து பக்காவா இருக்குது. பாருங்க guys, மறுபடியும் சனீஸ்வரன் கோயில்னா பேய் இருக்கும் guys. அதனாலதான் சாமி இருக்கு. சாமி இருக்கு பேய் இருக்கு guys. சாமி இருக்கு பேய் இருக்கு அப்படிங்கிறது நான் பேசிக்கா ரெண்டுமே நான் பெருசா நம்புறது கிடையாது guys. இப்போ வந்து எனக்கு எக்ஸாக்டா தெரியுது நம்ம வந்து ஹரியானால இருக்கோமா இல்ல ராஜஸ்தான்ல இருக்கோமான்னு. மிக்ஸ் ஹைபிரிடு. guys ஃபைனலி ராஜஸ்தானுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இன்னும் அந்த பேலஸ் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. மேப்பில் இப்போ தான் பார்த்தா கரெக்டாக ராஜஸ்தானுக்குள்ளே இப்போ தான் என்ட்ரானோம். ஆனால் இந்த ரூட்டு சூப்பராக இருக்குது காய்ஸ். இந்த கூகுள் மேப் இன்றைக்கி தான் ஏதோ ஒரு நல்ல உருப்படியான காரியம் பண்ண மாதிரி இருக்குது இந்த ரூட்டில் கூப்பிட்டு வந்தது. ரொம்ப நேரமாக ஒரே வயல்வெளி, இந்த சின்ன சின்ன ஊருங்க. இது வந்து ப்ராப்பர் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ப்ராப்பர் அந்த கிராம சைடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏரியா இது. இங்கே இருக்கிறவங்க பேசுகிற ஸ்லாங்கு கூட அந்த ப்ராப்பர் ஹரியான்வி ஸ்லாங் தான் பேசிட்டு இருந்தாங்க. அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு. வண்டி ரொம்ப அடி வாங்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வரும்போது ஒன்று ஃபஸ்ட்டு ஹைவேல போய் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மெயின் சிட்டி டெல்லியிலேருந்து வெளியே வந்து ஹைவேல போய் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கிராமம் மாதிரி இடத்துக்கு போய் அதுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக கிராமமாக இருந்துச்சு. இந்த கிராமத்தில் சின்ன சின்ன ஊருங்க. தெரில நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரில. இருந்தாலும் இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் இப்போ போகிற இடம் மொக்கையாக இருந்தால் கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். சீரியஸாக கௌதம், இப்போ நீயே சொல்லு, சப்போஸ் அந்த இடம் அவ்வளோ ஒர்த்தாக இல்லைன்னா நீ ஃபீல் பண்ணுவியா? ஆகாது. ஏன்னா இவ்வளோ நல்ல நல்ல இடம் இருந்துச்சு. அந்த சைலண்டாக இருந்துச்சு, இடம்லாம் இவ்வளோ சும்மையாக இருந்துச்சு. காய்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்பு வந்துருக்குது. இப்போ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு காய்ஸ். நான் வண்டி இங்கே நிறுத்திட்டு நான் அங்கே போயிட்டு என்னடா வண்டியை காணும்னு தேடிட்டு இருக்கேன். அட கன்றாவியே.
இங்க நிறுத்திட்டு அங்க போய் தெரியும். இல்லை நீயே நல்லா பாரு, 2 இடமும் ஒரே மாதிரியே தான் இருக்கு. இந்த லைனே பாரு ஒரே மாதிரியே தான் இருக்கு. எனக்கு அதனால லெஃப்ட் ரைட்ல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கேயும் நிற்காம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட டெஸ்டினேஷனில் தான் போய் நிற்க போகிறோம். கௌதம், எனர்ஜி வந்துருச்சா? போலாமா? என்ன பண்ணிட்டு இருக்க? அடுத்த ஸ்டோரி போடலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம போடுற ஸ்டோரி எல்லாம் ஒரே அதுவே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போட்ட ஸ்டோரி கூட அப்படிதான் இருக்கு பாரு. சரி ஓகே காய்ஸ், நான் போக போக vlog கண்டினியூ பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு